நம்ம சூரியன் நம்ம மில்கி வே கேலக்சியை முழுசாக சுற்றி வர்றதுக்கு 22 கோடி வருடங்களுக்கு மேலே ஆகும். ஆனால் விஞ்ஞானிகள் நம்ம மில்கி வே கேலக்சியில் இன்னொரு ஸ்டாரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது சூரியனை முழுசாக சுற்றி வர வெறும் 8 வருடங்கள் தான் ஆகுது. ஒளியின் வேகத்தில் 8% ஸ்பீடில் அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இது பாசிபிள்? எதனால் அப்படி நடக்குது? நம்ம மில்கி வே கேலக்சி பல கேலக்சிகளை விழுங்கியது அப்படின்னு விஞ்ஞானிகள் சந்தேகப்பட்டாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக எவ்வளவு முன்னாடி பிக் பேங்குக்கு பிறகு எப்போ ஆரம்பத்தில் உண்டானதோ அந்த காலகட்டத்திலே ஒரு கேலக்சியை விழுங்கியிருக்கு நம்ம மில்கி வே கேலக்சி. உண்மையில் நடந்தது என்ன? நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஒரு செமையான சம்பவம் செஞ்சிருக்கு. ரொம்ப ஆரம்ப கால தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியை கேப்சர் பண்ணியிருக்கு. அந்த கேலக்சிக்குள்ள 3 பிளாக் ஹோல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. 3 பிளாக் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியை கேப்சர் பண்ணியிருக்கு ஜேம்ஸ் வெப். இவ்வளவு தொலை தூரத்தில் ஒரு கேலக்சி, அதுக்குள்ள 3 பிளாக் ஹோல், இது எல்லாத்தையும் சேர்த்து கேப்சர் பண்ணது இதுதான் முதல் முறை. மார்ஸோடைய ஒரு மூன் வந்து நிறைய கிரேட்டர்ஸ் இல்லாமல் ரொம்ப சாஃப்டா மழமழன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபால்கன் 9 ராக்கெட் நிலவில் மோத போகுதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அது இப்போ நடந்துருச்சு. அதோடைய க்ளோஸ் அப் போட்டோஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். இதுவரை நம்ம பார்க்காத அளவுக்கு மிக நெருக்கமாக சூரியனுடைய க்ளோஸ் அப் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது நமக்கு உணர்த்துவது என்ன? ஸ்டன்னிங்கான அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த அந்த சோலார் எக்லிப்ஸ் உலகம் முழுக்க எங்கிருந்து கேப்சர் பண்ணாங்க, எந்த மாதிரியான போட்டோஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷுவல் ட்ரீட் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சயின்ஸ் நியூஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. முதல்ல நம்ம ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நியூஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூரியனுடைய க்ளோஸ் அப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். NSF நேஷனல் சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நேஷனல் சோலார் அப்சர்வேட்டரி NSO, அந்த அப்சர்வேட்டரியில் வந்து இதை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஹவாயில் இருக்கக்கூடிய இந்த அப்சர்வேட்டரி மூலமாக டேனியல் அப்படிங்கிறவர் தான் இதை கேப்சர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்காக அவர் யூஸ் பண்ணது 4 மீட்டர் அளவு கொண்ட ஒரு மிரர் டெலஸ்கோப். சன்னுடைய ரொம்ப ரொம்ப ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு க்ளோஸ் அப். அதோடைய அந்த டெக்ஸ்டர்டான சர்ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அதோடைய சூப்பர் ஹீட்டட் பிளாஸ்மா அப்படியே மேலே இருக்கக்கூடிய லேயரில் அப்படியே கான்ஸ்டன்ட் மூவ் ஆகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இதோடைய ஃபைன் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஃபோட்டோவில் பார்க்க எல்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சாலும் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா மலை அளவுக்கானது. பார்க்கும்போது அப்படியே சூரியனுக்கு நெருக்கத்தில் ஒரு க்ளோஸ் அப் ஃபோட்டோவில் பார்க்குற உணர்வை கொடுத்துருக்கு. எல்லாம் பார்க்கும்போதே டெலஸ்கோப்பை மறுபடியும் தூசு தட்டணும் அப்படின்னு தோணுது. சூன் விரைவில் வந்து நம்ம டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி மூன், ஜூபிட்டர், சேட்டன்லாம் கேப்சர் பண்ணலாம். இது சம்மந்தமான அப்டேட்ஸ் அப்பப்போ ஆடியோ மூலமாக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மீட்டப் சம்மந்தமான அப்டேட்ஸும் ஒன்லி இன் வாட்ஸ்அப் சேனல் நான் சொல்ல போகிறேன். நிறைய கூட்டம் வேணாம் அப்படிங்கிறதால. ஸோ நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் கமெண்ட்டில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோலார் எக்லிப்ஸ். நம்மளால் நம்ம ரீஜன்லேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியல, பட் உலகம் முழுக்க அது வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. வித்தியாசமான இடத்துல வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. நிறைய சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணேன். அதில் பெஸ்ட்டை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். சூரியனை நம்ம மூணு அப்படியே மறைச்சி ஒரு பர்ஃபெக்டான செல் அவுட்டில் வந்து பார்க்க முடியுது. சூரியனை அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கும் போது சூரியனுடைய அவுட்டர் ஏரியாவில் ஃபைண்டான அவுட்டர் அட்மாஸ்பியரில் நம்மளால் அந்த கொரோனாவை விசிபிளாக பார்க்க முடியுது. இதுவரை நான் பார்த்த சோலார் எக்லிப்ஸில் இதில் தான் வந்து அந்த கொரோனா ரொம்ப விசிபிளாக தெரிஞ்சுது. ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் சோலார் எக்லிப்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம். இது மக்கள் வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த ஸ்கேட்டிங் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சன்ன பேக்ட்ராப்பாக வச்சு தொலை தூரத்தில் இருந்து டெலிஸ்கோபிக் லென்ஸ் மூலமாக எக்லிப்ஸ் அப்போ கரெக்டாக ஸ்கேட்டிங் பண்ணி கேப்சர் பண்ணதெல்லாம் செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து இன்டர்நெட்டில் சுற்றுது. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்க பார்த்ததுலேருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆஸ்ட்ரானட்ஸ் பார்த்த வரைக்கும் இந்த எக்லிப்ஸோடைய நிறைய ஃபோட்டோஸ் வந்து கிடச்சிருக்கு. அடுத்த டைம் நம்ம ரீஜனில் விசிபிளாக தெரியும் போது நம்ம டெலஸ்கோப் வச்சு கண்டிப்பாக கேப்சர் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, 10 நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் ஃபால்கன் 9 ராக்கெட் வந்து நிலவில் மோத போகுது அப்படின்னு. அது மோதிருச்சு. மோதின பிறகு ஏற்பட்ட இம்பாக்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இம்பாக்ட் நடந்து 2-3 நாள்லேயே சில ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணோம். ஆனால் இப்போ வந்துருக்கிறது ஒரு 6 நாள் கழிச்சு நாசாவுடைய லூனார் ரெசோனன்ஸ் ஆர்பிட்டர் LROன்னு சொல்லுவாங்க, அது எடுத்த க்ளோஸ்அப் ஃபோட்டோஸ். சுமார் வினாடிக்கு 1.6 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகம், அதாவது 5760 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் வந்து இது மோதல் நடந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரு வினாடிக்கு 1.6 கிலோமீட்டர் அவ்வளோ வேகத்தில் ஏற்பட்ட இந்த மோதல் சுமார் 3 மீட்டர் ஆழமும் 18 மீட்டர் வைடு அளவுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதாவது 10 அடி ஆழம், 60 அடி அகலம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணு தூசிலாம் தூக்கி எறியப்பட்டு ஒரு பள்ளம் உருவாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மனிதர்களால் ஏற்பட்ட ஒரு தழும்பு நிலவில் இது அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே, மெயின் நியூஸுக்கு வருவோம். ஃபாஸ்டஸ்ட் ஸ்டாரை வந்து விஞ்ஞானிகள் கேப்சர் பண்ணியிருக்காங்க நம்ம மில்கி வே கேலக்சியில். அதுவும் நம்ம கேலக்சியோட மையத்தில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, சாஜிட்டரியஸ் ஏ, அந்த பிளாக் ஹோலை சுற்றக்கூடிய ஒரு ஸ்டார். உங்களுக்கு தெரியும், நம்ம மில்கி வே கேலக்சியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அந்த மையத்தில் இருக்கக்கூடிய, நம்ம கேலக்சிக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சாஜிட்டரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோலை தான் சுற்றி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது கிட்ட இருக்க பொருள் கொஞ்சம் வேகமாகவும், தூரத்தில் இருக்க பொருள் கொஞ்சம் டிலேவாகும். இதில் தூரமாக இருக்கிற பொருளை காட்டிலும் கிட்ட இருக்கிற பொருள் வந்து வேகமாக சுற்றிட்டு வந்துடும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்போ நாம பார்த்தீங்கன்னா 26,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் மையத்தில் இருந்து. நம்ம கேலக்சி ஒரு சங்கு சக்கரம்னு எடுத்துக்கிட்டா மையத்தில் இருக்கிறது அந்த பிளாக் ஹோல் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதிலிருந்து நாம் இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டம் சுமார் 26,000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புது ஸ்டார் இருக்கு இல்லையா, S301 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார் வந்து அந்த பிளாக் ஹோலுக்கு நெருக்கமாக இருக்கு. எவ்வளோ நெருக்கமானா 12 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் இருக்கு. அப்படின்னா நம்ம சூரியனுக்கும் சேட்டனுக்கும் இடையே எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்தில், அவ்வளோ நெருக்கமாக அந்த பிளாக் ஹோலுக்கு நெருக்கமாக இந்த S301 அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு. ஏதோ சாதாரண சின்ன நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதோட சைஸ் வந்து நம்ம சூரியனை காட்டிலும் 43 லட்சம் மடங்கு அதிகமான நிறை மாசை கொண்டது. அப்பேற்பட்ட அந்த நட்சத்திரம் எவ்வளோ வேகத்தில் அந்த பிளாக் ஹோலை சுற்றி வருது அப்படின்னா, ஒரு கம்பேரிசன் சொல்கிறோம். நம்மளாம் ரோட்டில் கார் வந்து அதிகபட்சம் 100, 120, 130 கிலோமீட்டர் பர் ஹவர்லாம் போயிருப்போம் இல்லையா. நம்ம சூரியன் தோராயமாக மில்கி வே கேலக்சியை 8 லட்சம் கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் சுற்றிட்டு இருக்கு இந்த மில்கி வே கேலக்சியை நம்ம சூரியன். அதோட சேர்ந்து நம்ம சோலார் சிஸ்டமும் ட்ராவல் ஆகுது. ஆனால் இந்த நட்சத்திரம் 9 கோடி கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிற வேகத்தில் சுற்றி வருதான். கிட்டத்தட்ட சூரியனோட 100 மடங்கு அதிகமான வேகத்தில் சுற்றி வருது. இதெல்லாம் பர் ஹவர். பின்னாடிலாம் யோசிச்சு பார்த்தோம்னா மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். நம்ம சூரியனே பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் பர் செகண்டில் சுற்றுது. ஆனால் இந்த புது நட்சத்திரம் 25,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் இவ்வளோ வேகத்தில் சுற்றுது. காரணம் என்னென்னா, இது பிளாக் ஹோலுக்கு நேராக இருக்குது. பிளாக் ஹோலோடைய ஈர்ப்பும் ஒரு காரணம் அதோடைய வேகத்திற்கு. இதனால் அது பிளாக் ஹோலை முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு வெறும் 8.7 ஆண்டுகள் தான். நம்ம சூரியன் வந்து முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 22 கோடி வருடங்கள் ஆகும். ஃபுல் மில்கி வே கேலக்சி ஒரு ரவுண்ட் அடிக்க. ஆனால் அது வெறும் 8.7 வருடங்கள். நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த ஜூபிட்டரு முழுசாக சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சனிகிரகம் சேட்டன் 30 வருஷம் ஆகும் நம்ம சூரியனை சுற்றி வர்றதுக்கு, பக்கத்தில் இருக்குது. ப்ளூட்டோ 248 வருடங்கள் ஆகும் சூரியனை முழுசாக சுற்றி வர்றதுக்கு. ஆனால் இந்த நட்சத்திரம் பிளாக் ஹோலை வெறும் 8.7 வருடங்களில் சுற்றுது. அப்போனா அவருடைய வேகம் ஒளியின் வேகத்தில் 8% அப்படிங்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, இது புதுசு கிடையாது. இந்த ஸ்டாரை நம்ம ஏற்கனவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் 2023. சிலியில் இருக்கக்கூடிய வெரி லார்ஜ் டெலஸ்கோப் இன்டர்ஃபெரோமீட்டர் மூலமாக இதை நம்ம ஏற்கனவே மானிட்டர் பண்ணியிருக்கிறோம். கிராவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு இதோடைய வேகத்தில் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது இப்போ இன்னும் வேகமாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த வீக்கில் அதோடைய வேகம் இன்னும் அதிகமாக இருக்கிறது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக சாஜிட்டேரியஸ்னு சொல்லக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்சியோட பிளாக் ஹோலுடைய வேகம் எவ்வளவு, அதோடைய சுழற்சி என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, அதை சுற்றி வரக்கூடிய நட்சத்திரங்களை அது எப்படி இம்பாக்ட் பண்ணுதுன்னு விஞ்ஞானிகள் இன்னும் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுடைய மில்கி வே கேலக்சி அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இதே போல் இல்லை. ரொம்ப ஒரு சின்ன கேலக்சியாக இருந்தது தான் பெருசாக வளர்ந்துருக்கு. அப்படி வளர்கிறதுக்கு முக்கியமான காரணம், நிறைய சின்ன சின்ன கேலக்சிகளை விழுங்கினா அதோட சேர்ந்து மெர்ஜாகி இணைந்து ஒரு கொலிஷனால் வந்து இது பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு பெருசான பிறகு நிறைய அதுலேருந்து ஸ்டார்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுன்னு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு தெரிந்து நோன் கொலிஷன் எப்போ நடந்தது அப்படின்னா, கயா சாசேஜ் அண்ட் கிளாடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொலிஷன். இது நடந்தது எப்போன்னா 1000 கோடி வருடங்களுக்கு முன்பு. அதாவது நம்ம பிக் பேங் உண்டாகி 1380 கோடி வருடங்கள் சொல்கிறாங்க. அதில் 1000 கோடி வருடங்களுக்கு முன்பு நம்ம மில்கி வே கேலக்சி ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி ஒரு மோதல் நடந்ததுன்னு விஞ்ஞானிகள் இதுவரை நினைச்சிருந்தாங்க. ஆனால் அது மாறி இருக்கு. அதுக்கும் முன்னாடி ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்திருக்குங்கிறது விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய கயா மிஷன் மூலமாக ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை வச்சு சுமார் 20,000 ஒளியாண்டுகள் தள்ளி நம்ம கேலக்சியோடைய மையத்தில் நான் சொன்னோம் இல்லையா, சாஜிட்டரியஸ் ஏ, அந்த பிளாக் ஹோலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய 39 குளோபுலர் ஸ்டார் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் கூட்டுத்தொகுதியாக இருக்கக்கூடிய இடத்த வந்து ஆய்வு பண்ணுறாங்க. நிறைய நட்சத்திரங்கள் அதை ஆய்வு செஞ்சுட்டு அவங்க கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னா, இந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய கேலக்சியை சேர்ந்ததே அல்ல. இன்னும் சொல்லப்போனால் 1000 கோடி வருடங்களுக்கு முன்பு நடந்த மோதலில் அப்போ உண்டாயிருக்குமானா அதுவும் கிடையாது. இன்னும் அது இயர்லி ஸ்டேஜை சேர்ந்தது. ஏன்னா நேச்சுரலாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன், இந்த காம்பினேஷனில் நம்ம கேலக்சியில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மினிமம் 1200 கோடி வருடங்களுக்கு முன்பேதாக இருக்கணும். நமக்கு தெரிஞ்சது 1000 கோடி வருடங்களுக்கு முன்பு தான் ஒரு கொலிஷன் நடந்தது. 1200 கோடி முன்புனா அதற்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கொலிஷன் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கொலிஷனுக்கு அவங்க வச்ச பேர் தான் LKH, லோ எனர்ஜி கிராக்கன் ஹெர்கால்ஸ். 12 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு, 1200 கோடி வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த மோதல் காரணமாக தோராயமாக 500 மில்லியன்
நம்ம சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள் 500 மில்லியன் நட்சத்திரங்கள் வந்து நம்ம கேலக்சிக்குள்ள ஜாயிண்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 500 மில்லியன்னா 50 கோடி நட்சத்திரங்களுக்கு மேல. ஸோ இதுவரை நமக்கு தெரிந்த ஒரு கொலிஷனுக்கு முன்பே 1.8 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு நடந்த இன்னொரு கொலிஷனை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நாம வந்து ஸ்டார் டஸ்ட்னு சொல்ற நட்சத்திரத்திலிருந்து உருவாகியவர்கள் நாம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு கேலக்சியோடைய நட்சத்திரம் மட்டுமல்ல, பல கேலக்சியோடைய கலவையில் பிரபஞ்சத்தோடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்து கொடுக்குதில்ல. போன வாரம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்போடைய ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு J01484214 அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி, அதாவது பிக் பேங் உண்டாகி ரொம்ப இமிடியேட்டா பிக் பேங்குக்கு பிறகு 1.2 பில்லியன் வருடங்களுக்கு பிறகு உண்டான ஒரு கேலக்சி. இப்போ 12 பில்லியன் வருடங்களுக்கு தாண்டிடுச்சு. அப்போ 1 பில்லியன்ங்கிறது ரொம்ப கம்மி தான். 1 பில்லியனாலே 100 கோடி. ஆனால் பாருங்க, அது சாதாரணமாக சொல்ற அளவுக்கு இந்த காஸ்மிக் டைம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஜேம்ஸ் வெப்போடைய இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லையா, NIR ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக எடுக்கப்பட்ட படம், அதோடைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அனலைஸ் பண்ணி அவருடைய ஹைட்ரஜன் எமிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஹாட் எமிஷன் கேஸஸ் பிளாக் ஹோலை சுற்றி வர்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னா, அந்த கேலக்சியில் பர்டிகுலர் கேலக்சி அதுவே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குண்டூசியோடைய முனையை விட ரொம்ப சின்ன அளவு தான் நமக்கு தெரியும். அந்த கேலக்சிக்குள்ள 3 ஆக்டிவான பிளாக் ஹோல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பிளாக் ஹோல் நம்ம சூரியனை விட 6 லட்சம் மடங்கு அதிகமான நிறை கொண்டது. இன்னொரு பிளாக் ஹோல் நம்ம சூரியனை விட 20 லட்சம் மடங்கு நிறை கொண்டது. மூணாவது பிளாக் ஹோல் சுமார் 8 கோடி மடங்கு நம்ம சூரியனை விட அதிக நிறை கொண்டது. இதுல 2 பிளாக் ஹோல் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு, 620 ஒளியாண்டுகள் தொலைவில். இன்னொரு பிளாக் ஹோல் 5500 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. பாருங்க, ஒரு குண்டூசி முனையில 100ல ஒரு புள்ளி அந்த கேலக்சி. அதை இந்த ஜேம்ஸ் வெப் கேப்சர் பண்ணி அந்த கேலக்சி எவ்வளவு தொலைவில் இருக்கு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய 3 பிளாக் ஹோல், அந்த பிளாக் ஹோல் ஒவ்வொன்றும் என்ன மாஸ்ல இருக்கு, அதுக்கு இடையில எவ்வளவு தொலைவு இருக்குன்னு எவ்வளவு துல்லியமா கண்டுபிடிக்குதுன்னா, இப்ப தெரியுதா ஜேம்ஸ் வெப்போடைய பவர் என்ன? இதுவரை மனிதர்கள் உண்டாக்கியது மிக பெஸ்டான ஒரு ஸ்பேஸ் டெலிஸ்கோப்னு ஏன் சொல்றோம்னா, அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பூமியில இருந்து புளூட்டோ எவ்வளவு தொலைவு, சூரியனோட ஒளி போய் சேர்றதுக்கே 5.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ தொலைவில் இருக்குது புளூட்டோ. அதில் ஒரு சின்ன திராட்சை பழத்தை வச்சா கூட நம்ம ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலமாக துல்லியமாக கேப்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு டெலிஸ்கோப் அது. ஸோ அதன் மூலமாக இப்படி ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. விஞ்ஞானிகள் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, எப்படி அவ்வளோ ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி இவ்வளோ பிளாக் ஹோல்ஸை வச்சு ஒரு கேலக்சி இருக்க முடியும் அப்படின்லாம் ஆய்வு செய்கிறாங்க. மேபி கேலக்சி மெர்ஜஸ் 2-3 கேலக்சி சேர்ந்து மெர்ஜ் ஆனதால் அதோடைய பிளாக் ஹோல்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உருவாயிருக்கலாம். அதோடைய கிராவிடேஷனல் வேவ்ஸ்லாம் வச்சு நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் அதை பற்றி இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு 2 நிலவுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபோபோஸ் அண்ட் டீமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 நிலவுகளில் டீமோஸ் கொஞ்சம் யங்கானது. அதில் வந்து கிரேட்டர் நிறைய பள்ளங்கள் கிடையாது, நிறைய மோதல்கள் ஏற்படல, கொஞ்சம் யங் அப்படின்னு விஞ்ஞானிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நினைப்பு தப்பு. மொத்தமே 12 கிலோமீட்டர் அக்ராஸ் வைட் இருக்கக்கூடிய அந்த நிலவு ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரவுண்டாகவும் இருக்கும். ஸோ அதனால விஞ்ஞானிகள் என்ன நினைச்சாங்கன்னா, நிறைய மோதல்கள் இதில் ஏற்படலை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. மார்ச் 2025 யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ஹீரா அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அதுக்கு நெருக்கமாக ஃப்ளை பை பண்ணிச்சு. அப்போ நிறைய விஷயங்களை திரட்டுச்சு, தகவல்களை. இது போல இந்த செவ்வாய் கிரகத்துடைய நிலவு சம்பந்தமான நிறைய ஆய்வுகள், அதோடைய தரவுகள்லாம் வச்சுக்கிட்டு யுனிவர்சிட்டி ஆஃப் பெர்ன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. நிறைய சிமுலேஷன்ஸ் உருவாக்கியிருக்காங்க, ஏன் வந்து இந்த நிலவு இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அதில் உங்களுக்கு கண்டுபிடிச்சது என்னன்னா, 320 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு விண்கல் சுமார் 45 டிகிரி ஆங்கிளில் வந்து அந்த நிலவு மேலே மோதி இருக்கணும். அப்படிப்பட்ட மோதலில் அங்கிருந்து சிதறப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ரிவோலித் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லேயர் கிரியேட் பண்ணியிருக்கு அந்த நிலவு மேலேயே. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100-200 மீட்டர் அளவுக்கு திக்கான லேயர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மோதல். அப்போ இந்த மோதல் ஒரு ரீசர்ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஏற்கனவே அங்கே கிரேட்டர்ஸ் இல்லாமல் இல்லை, நிறைய கிரேட்டர்ஸ் இருந்திருக்கு. இந்த மோதல் காரணமாக இந்த மெட்டீரியல்லாம் மேலே வந்து படிந்து ரீசர்ஃபேஸ் பண்ணிடுச்சு. ஏற்கனவே இந்த கிரேட்டர்ஸ் எல்லாம் மறைச்சிருச்சு. அப்போ ஏற்கனவே மோதல்கள் நடந்திருக்கலாம், அங்கே இருந்திருக்கு. இப்போ இந்த புது ரீசர்ஃபேஸ் எல்லாம் நமக்கு தெரியாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்குன்னு ரொம்ப கன்ஃபார்ம்டான ஒரு சிமுலேஷன்ஸை வச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. பாருங்கள், கண்ணால் காண்பதும் போய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன்று பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எங்கே இருக்குது இந்த மூன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தால் தான் அப்படி இருக்குன்னு ஒரு புது கண்டுபிடிப்பு சொல்லுது. இன்னும் நம்ம சோலார் சிஸ்டத்திலே என்னென்ன விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. போக போக தான் நிறைய உண்மைகள் வெளிவரும். ISS இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். அடிக்கடி ஸ்பேஸ் வாக்குங்கிறது ஸ்டேஷன் விட்டு வெளியில் போய் ஸ்பேஸில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் அது மாதிரி பண்ணிட்டு திரும்ப உள்ளே வந்துருவாங்க. இது நடக்கக்கூடியது தான். ஆனால் கடைசி ஒரு வாரமாக அதிகம் பேசப்பட்டது என்னன்னா, நாசாவில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம இந்தியா வம்சாவழியை சேர்ந்த அனில் மேனன் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பேஸ் வாக் பண்ண போறாரு. அவர் கூட சேர்ந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணான சோஃபி அப்படிங்கிற ஆஸ்ட்ரானாட்டும் ஸ்பேஸ் வாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆகஸ்ட் 18ஆம் தேதி அது நடந்தது. சுமார் 6 மணி நேரம் 23 நிமிடங்கள்
ஸ்பேஸில் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்து சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போனாங்க. அப்படி என்ன பண்ணாங்க அவங்க? ஸ்பேஸ் டு கிரவுண்ட் ஆண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க, SGNT2. அந்த ஆண்டனால சில பழுதுகள் இருந்தது, சரியாக வேலை செய்யலை. அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக அது போனாங்க. போயிட்டு அதை ரிமூவ் பண்ணுறது தான் ஒர்க்கு. ரிமூவ் பண்ணிட்டாங்க. திரும்ப புதுசாக ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான நேரம் வந்து இல்லை. அதை வந்து இன்னொரு ஸ்பேஸ் வாக்கில் அவங்களோ இல்லை வேறு சில ஆஸ்ட்ரோனட்ஸோ அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த EVA, இந்த ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது முதல்ல ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது வரலாற்றில் முதல் முறை. எக்ஸ்பெடிஷன் 75ல் அனில் மேனனுக்கு ஐ திங்க் இது 2வது முறை அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓவராலாக ISSல பார்த்தீங்கன்னா இத்தனை வருட ஹிஸ்ட்ரியில் 282வது முறை இந்த ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது புதுசல்ல. ஆனால் இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்மணி அப்படிங்கிறதும் நம்ம அனில் மேனன் அப்படிங்கிறதால இந்த டாக் வந்து கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டது. ஹோப் இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் மீட்டப் சம்பந்தமான விஷயங்களை வாட்ஸ்அப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹெல்த்தியான கான்வர்சேஷன்ஸ், கொஞ்சம் லிமிட்டடான ஆடியன்ஸ் இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். விரைவில் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயோட. நன்றி.